எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தந்தை பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரவன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராவும் கேதும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மந்தால் செய்யும் அன்றும். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 11/4/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 5 மணி 15 நிமிடம் முதல் 6 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கிழக்கு திசை இன்று சூலம். புதிய விஷயத்துக்காண்டி நீங்கள் கிழக்கு திசை நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் தடைபடாது. நவமி திதி இன்று. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் காலை 11 மணி 13 நிமிடம் வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். யோகம் சித்தம் நாம யோகம் மாலை 4 மணி 14 நிமிடம் வரை, பின்பு சாத்தியம் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம் காலை 9 மணி 28 நிமிடம் வரை, பின்பு கரசை கரணம். சந்திராஷ்டமம் மிருகசீரிட நட்சத்திரம் காலை 11 மணி 13 நிமிடம் வரை, பின்பு திருவாதுரை நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்புல பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு பராபவ வருடத்தான 12 ராசியும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். பொதுவாக ரிஷப ராசியோட அதிபதிங்கிறது சுக்கிரன். அவர் இந்த வருடம் பிறக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடமான மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல ராசிநாதன் பயணம் செய்கிறனால இந்த ஆண்டு மேக்சிமம் இவங்களுக்கு பயணங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க, சில பேர்த்துக்கு வெளியூர் வெளி மாநிலம் போகிறதுக்கான அமைப்பை கொடுக்கும், அல்லது அங்கே உள்ள நண்பர்கள் உறவினர்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது ஃபோனில் கூட இருக்கலாம், நேரில் கூட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த வருடத்துக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்கு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக விரயஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விரயம் செய்யக்கூடிய அமைப்பு 12ஆம் இடம். இந்த விரயத்தை நீங்க சுப செலவாக மாற்றலாம். அது எப்படி சார் சுப செலவாக மாத்துறது அப்படிங்கிறீங்கன்னா, அதாவது 12ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடம். அவங்க தாய்க்கு அது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் நாங்க சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப உங்க தாய்க்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது அவங்க கோயிலுக்கு போறாங்க, புனித ஸ்தலத்துக்கு போறாங்க, யாத்திரை செய்கிறாங்கன்னா அதுக்கு வேண்டிய உதவிகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாவே ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரயில் பயணம்லாம் வந்துருச்சு. அப்போ அது சம்மந்தமாக நீங்கள் அம்மாவுக்கு உங்களோட தாய்க்கு புக் பண்ணி கோயில் குளத்துக்கு நீங்கள் பார்க்கறதுக்கான அமைப்பு ஏற்படுத்தி விட்டாலும் அந்த விரைய செலவு சுப செலவாக மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகம், அதிகமான தூக்கங்கள் ஒரு சில நபருக்கு வரும். அதே மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது வீட்டிற்கு வெளியே பொழுதை கழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒன்று வேலை நிமித்தமாக ஓவர் டைமாக இருக்கும் சில பேர்த்துக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நைட்டு தான் வருவாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டியூஷன்ல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டீனேஜ் வயசுல உள்ள பசங்க நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த அமைப்பு ரிஷப ராசிக்கு.
இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து இடம் மாற்றம், அதாவது 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கூல் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். 6வதுலேருந்து +2 வரைக்கும் படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா, மார்க் கொஞ்சம் கம்மியாக வரும். எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் 5 மார்க், 10 மார்க் கொஞ்சம் கம்மியா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. டிகிரி படிக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம். பிஹெச்டி பண்றவங்களுக்கும் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருவாங்க இந்த ஆண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, வருமானத்தை குறிக்கக்கூடியது, குடும்பம், தனம், வாக்கு குறிக்கக்கூடியது. இங்க வந்து வருடப்பிறப்பு சமயத்துல வந்து குரு பகவான் அங்க வந்து இருக்கிறாங்க. அவரும் குருவும் புனர்பூசம் தன்னோட சுயசாரத்துல வந்து பயணம் செய்கிறார். ஓகேங்களா? இந்த 2ஆம் அதிபதியான புதன் 11ஆம் இடமான மீன ராசியில வந்து பயணம் செய்றார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 10, 11 கூடிய அதிபதியோட சாரத்துல பயணம் செய்றாங்க. பொதுவா புதன் பகவானுக்கு மீன வீடுங்கிறது நீசம் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால இவங்களோட பேச்சு இந்த வருடம் ஃபுல்லா வந்து மேக்ஸிமம் வந்து உண்மைய தான் பேசுவாங்க. அல்லது வந்து இனிப்பு வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? 2ஆம் இடம்ங்கிறது வாக்கு குடுத்துருக்கோம். அப்போ இந்த வாக்குங்கிறது வந்து அறிவுரை சொல்ற மாரி இருக்கும். பேச்சு தான் 2ஆம் இடம். அப்ப இவங்க யாருக்கு இருந்தாலும் அட்வைஸ் பண்ணக்கூடிய நபரா தான் இருப்பாங்க ரிஷப ராசி. 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். அந்த அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால ரிஷபராசி நண்பர்களுக்கு தன் குடும்பத்தால் அதிகப்படியான லாபங்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது நட்பு. அந்த நட்பை பத்தி அதிகமாக பேசக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது வந்து இளைய சகோதர, சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. அப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது வந்து கடக வீடாச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த கடகம் அப்படிங்கிற கூடிய அதிபதி வந்து சந்திரன். அவர் வந்து 10ஆம் இடத்துல வந்து பயணம் செய்றார். வருடப்பிறப்பு அன்னைக்கு. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, 8 பிளஸ் வந்து 11ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து வாகனத்துல செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? அதாவது கூட பிறந்த தம்பி, தங்கச்சி யாரா இருந்தாலும் வாகனத்துல செல்லும்போது கொஞ்சம் கவனம் வேண்டும். ஓகேங்களா? அதே மாரி வந்து அவங்க வந்து யாருக்கும் வாக்குறுதி குடுத்துறக்கூடாது. வருடப்பிறப்பு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வந்து வாக்குறுதி குடுக்கக்கூடாது. அதே மாரி வந்து தானே பல அவமானங்களை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் வந்து உண்டு. ஓகேங்களா? இளைய சகோதர, சகோதரிக்கு வந்து அந்த மாரி அமைப்பு வரும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, மாமனாருக்கு அந்த மாரி அமைப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல வந்து பல எதிர்ப்புகளை சந்திப்பார்கள். மாமனார் தொழில் செஞ்சாலும் சரி, அல்லது உங்களோட தம்பி, தங்கச்சி தொழில் செஞ்சாலும், அதுல ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் அல்லது வந்து தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். ஓகேங்களா? கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது வந்து தாயை குறிக்கக்கூடியது. வண்டி, வாகனத்த வந்து குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்போம். சிம்ம வீடா வரும். இப்ப கடந்த 1½ வருஷமாகவே கேது பகவான் அங்க வந்து பயணம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இந்த 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் 12ஆம் இடமான மேசத்துல வந்து உச்சம் அடையறாரு. ஏன்னா, சித்திரை மாசம் அப்படிங்கிறது பிறக்கும்போது சூரியன் மேசத்துல தான் இருப்பாங்க. அப்ப உங்களோட ராசிக்கு 12ஆம் இடம். 4ஆம் அதிபதி 12ஆம் இடம். 12ங்கிறது விரயம். யாருக்கு விரயம் அடைவீங்க? தாய்க்கு தான் விரய செலவாகும். அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். தாய்க்கு வந்து விரயத்துக்கு பதிலா சுப செலவாக மாத்துங்க அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அதே மாரி தாய்க்கு வந்து புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, தீர்த்த யாத்திரை போறதுக்கெல்லாம் நீங்களே புக் பண்ணி குடுத்தீங்கன்னாவே, அது வந்து மருத்துவமனைக்கு பதிலா ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணமா அமையும்போது உங்களுக்கு வந்து விரயம்ங்கிறது தடுக்கப்படும். ஓகேங்களா? அம்மாக்கு அந்த மாரி அமைப்ப வந்து நீங்க ஏற்படுத்தி குடுங்க. ரிஷப ராசியில பிறந்த நேயர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடங்கிறது வீடு, வாகனத்தை வந்து குறிக்கக்கூடிய அமைப்பு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நீங்க வந்து வண்டி வாங்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா பணம் அதிகமாக குடுத்து வாங்கக்கூடிய காலம் இந்த 1 வருஷம். பராபவ வருடத்துல ரிஷப ராசியில நேயர்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, பணம் அதிகமாக அதாவது 1,00,000னா 1,05,000 அந்த மாரி எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பணம் குடுத்து வாங்குவீங்க. ஒண்ணு அங்க நடக்கும். அப்படி இல்லன்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் போடுற இடத்துல, ஆர்டிஓ ஆஃபீஸ்ல பணம் கட்டுறது, இந்த மாரி விஷயங்கள்ல வந்து வண்டி வாகனம் வாங்கும்போது கண்டிப்பாக எதிர்பார்ப்போட ஒரு 1000, 2000 வந்து கூட குடுத்து தான் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புது வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, பழைய வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, நல்ல 1 தடவைக்கு 2 தடவை டெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு மெக்கானிக்கல் கூட்டிட்டு போய் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வண்டி வாங்குன உடனே பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ரிஷபராசிக்கு 5ஆம் இடமான கன்னி வீடு, அதனோட அதிபதி புதன். அவர் 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த புதன்கிறது சனி பகவானோட சாரத்துல வந்து போறாங்க. சனி பகவான்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் இவங்களுக்கு வந்து ஏன்னா இப்ப கன்னி வீட்ட தான் சனி பகவான் வந்து பெயர்ச்சியாகி பார்க்குறாரு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. நெகட்டிவ் நீங்க வந்து பார்க்கக்கூடாது. நம்ம ஜோதிடம்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பின்னாடி நடக்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வழிகாட்டுதல் தான். ஓகேங்களா? இப்போ ரோடு போட்டுட்டு இருக்காங்க, அங்க போக முடியாது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அங்கிட்டு போமாட்டோம். ஓகேங்களா? அது மாரி தான்ங்கிறது ஜோதிடம்ங்கிறது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேத்துக்கு வந்து அந்த நெகட்டிவ் வருது அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதுலேருந்து முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏன்னா இப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காயங்கள் ஏற்படும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப நீங்க வந்து குழந்தைகள் விளையாடும்போது, வண்டி வாகனத்துல போம்போது பார்த்து கவனமா போப்பா அப்படின்னு நீங்க வந்து சொல்றது ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? சிறப்பானது. அதே மாரி ஒரு சில பேத்துக்கு வந்து கை, கால் அடிபடும், எலும்பு முறிவு, தழும்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் வந்து விளையாட்டு தன்மையாக இருப்பாங்க. குழந்தைனாவே விளையாட்டு தன்மை தான். விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும். டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலங்கள். இப்பதான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த விளையாடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நல்ல புத்திசாலித்தன்மையாக இருப்பார்கள். சின்ன சின்ன சோம்பேறித்தனம் வரும். ஏன்னா சனி பகவான் பார்வை வருது பார்த்தீங்களா கன்னி ராசிக்கு. அதனால சின்ன சின்ன வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வருவாங்க. அதே மாரி அவங்க வந்து நீதிமான் தான். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இருப்பாங்க. உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு லாபம். ரிஷபராசி நேயர்களுக்கு தன் குழந்தையால் லாபம் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல போறாங்கல்ல, அதனால தான். அடுத்தது குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு ஒரு சில பேத்துக்கு கேள்விகள் வரும். ஏன்னா ரிஷபராசியில திருமணமான நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த வருடம்ங்கிறது உண்டு. அடுத்தது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்பல்லாம் தேர்தல் டைம் ஆச்சுல்ல, அப்ப கண்டிப்பா அது சம்மந்தமா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் நாங்க வந்து அரசியல் சொல்வோம். குழந்தை, குலதெய்வம், அரசியலை குறிக்கக்கூடியது, ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது, சினிமாவை குறிக்கக்கூடியது, கலைத்துறையை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சாரத்துல போறனால அரசியல்ல இருக்கிறவங்க கவனமாக பேச வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் நீங்க வந்து வெளியில போகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சின்னதா காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு வந்து நாளைக்கு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் சரி, பழைய நம்ம ராஜநிலை டிவி நேயர்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைகள வந்து 100 நாள்ல கண்டிப்பாக நிறைவேத்த முடியும்னா, நிச்சயமாக முடியும். அது எப்படி சார் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பேனா. இந்த பேனால முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக முடியும். இது ஒரு பெர்மனன்ட் மார்க்கர். நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ண நீங்க மணிக்கட்டுல எழுதணும். இந்த இடத்துல தான் எழுதணும். ஓகேங்களா? இது எழுதக்கூடிய நேரம்னா காலையில 6:06, 6:08 அதுக்கப்புறம் 6:22, 6:33, 6:42, 6:51 இது நாங்க சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான நேரம். இந்த நேரத்துல உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ வந்து திருமணம் நடக்கணும் உங்க குழந்தைக்கா இருக்கட்டும், அல்லது வந்து திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், கொடுத்த பணம் வரணும். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாரி ஏகப்பட்ட நமக்கு வந்து எண்ணங்கள், கோரிக்கைலாம் இருக்கும். அத வந்து ஜஸ்ட் ஒரு 100 நாள்ல வந்து உங்களால நிறைவேற்றம் பண்ண முடியும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடியது 12 ராசி மற்றும் 12 லக்னத்துக்கு அதிர்ஷ்டமான எண்கள் தான் குறிச்சு குடுக்குறோம். அப்போ உங்களோட லக்னம் தெரிஞ்சா, அந்த லக்னத்துக்கு உண்டான நம்பர வந்து எழுதுங்க. ராசி தெரிஞ்சா ராசியோட நம்பர் வந்து எழுதுங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, நிச்சயமாக நடக்கும். எழுதும்போது பாசிட்டிவா தான் நெனச்சுக்கணும். அதாவது என் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும். ஓகேங்களா? எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்படிங்கிறத நெனச்சுக்கணும். கடன் அடையணும். அதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா ஓகே நல்லது. பாசிட்டிவா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நினைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு வந்து சேரும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எழுதி காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த மாரி நீங்க எழுதிக்கிட்டா போதும். இது இப்படியும் எழுதலாம், அல்லது வந்து இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? எழுதும்போது உங்களோட கோரிக்கை ஒரு தடவ நெனச்சாவே போதுமானது. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 97. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 80. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் 10. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. இந்த எண்களை எழுதும் போது உங்களோட கோரிக்கை ஞாபகம் வைத்துட்டு எழுதணும். 100 நாளைக்கு அந்த கோரிக்கை அப்படியே தொடர்ந்து நினைச்சுங்க. ஓகேங்களா? நம்பர் மட்டும் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். உங்களோட கோரிக்கையை மாத்தாதீங்க. 100 நாளுக்குள்ளார கண்டிப்பா அந்த கோரிக்கை நிறைவேறின பிறகு திருப்பி அடுத்த கோரியை வச்சுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.